இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த அதிகாரம் தன்னலமற்ற தன்மை, திருச்சபையிலே நல்லிணக்கம், யூத மற்றும் புறஜாதி விசுவாசிகளிடையே ஒற்றுமை, நம்பிக்கை, பவுலுடைய மிஷனரி அழைப்பு ஆகியவற்றை வலியுறுத்தி எழுதியிருக்கின்றார். நாம் இந்த அதிகாரத்தை 5 பிரிவுகளாக பிரித்து தியானிக்கலாம். முதலாம் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் வலிமையாய் உள்ளவர்கள் பலவீனமானவர்களை தாங்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லுகின்றார். 2வது பகுதியான 7ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் கிறிஸ்துவானவர் உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற செய்தியை படிக்கிறோம். 3வது பகுதியாக 14ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் புறஜாதியார் மத்தியிலே பரிசுத்த பவுல் செய்த ஊழியத்தின் விவரங்களை படிக்கின்றோம். 4வது பகுதியாக 22ஆம் வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும் பரிசுத்த பவுலின் பயண திட்டங்களும் ரோமாபுரியை பார்வையிடுவதற்கு தான் கொண்டிருந்த விருப்பத்தையும் வெளிப்படுத்துவதை படிக்கின்றோம். 5வது பகுதியாக 30ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் ஜெபமும் நிறைவான ஆசீர்வாதங்களையும் நாம் கண்டுகொள்ளுகின்றோம். இந்த அதிகாரம் நம்மை கிறிஸ்துவுக்கு நேராக கட்டி எழுப்புவதாக. 1ஆம் வசனம், அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு விசுவாசத்திலே பலனை தந்திருக்கின்றார். ஆகவே நாம் பலவீனமான விசுவாசிகளையும் தாங்குவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதைத்தான் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். இயேசு கிறிஸ்துவாகிய இரட்சகர் நம்முடைய பாரத்தை அவர் சுமந்து நமக்கு மீட்பை இரட்சிப்பை கட்டளையிட்டது போல நாம் ஒருவருடைய பாரத்தை மற்றொருவர் சுமக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி என்றால் பிறருக்காக நாம் வாழ்ந்து அவர்கள் இடரல் அடையாதபடிக்கு வாழ அழைக்கப்பட்டோம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே போஜனத்தை குறித்து எழுதும்போது, போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன் என்று தன்னையே அதற்கு தியாகமாய் ஒப்பு கொடுத்ததை குறித்து குறிப்பிடுகின்றார். ஆகவே விசுவாசத்தில் பலவீனமாயிருப்பவர்களை நாம் ஒருபோதும் அற்பமாக எண்ணாதபடி அவர்கள் விசுவாசத்தில் உறுதிப்படவும் பலப்படவும் அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு உதவி செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 2வது வசனத்திலே நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். மற்றவர்களுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக நாம் நடக்க வேண்டும். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. நாம் பிறருக்கானவைகளையும் நோக்கி வாழ அழைக்கப்பட்டோம். 3வது வசனத்திலே கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். இயேசு கிறிஸ்து தமக்கு பிரியமாய் அல்ல, இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும்படியாய் நமக்கு பிரியமாய் நம்முடைய பாரத்தை நம்முடைய நிந்தைகளை அவர் சுமந்தார். பிலிப்பியர் 2:5 படிக்கின்றோமே, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது என்று. ஆகவே கிறிஸ்து இயேசுவில் இருந்த அந்த தாழ்மையின் சிந்தையை நாம் பெற்றுக்கொள்வோமாக. 4வது வசனத்திலே தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நமக்கு போதனைகளாக எழுதி இருக்கிறது. வேத வசனம் பொறுமையை, ஆறுதலை, நம்பிக்கையை நமக்கு தருகிறது என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அதைத்தான் 2 தீமோத்தேயு 3:16-17 வேத வாக்கியங்களெல்லாம், அதாவது பழைய ஏற்பாட்டின் அனைத்து புத்தகங்களும் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாக எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கு, கடிந்து கொள்ளுதலுக்கு, சீர்திருத்துதலுக்கு, நீதியை படிப்பிக்குதலுக்கு பிரயோஜனமுள்ளவைகளாயிருக்கிறது.
ஆகவே பழைய ஏற்பாட்டு வேத புத்தகத்தில் எழுதியிருக்கிற வேத வாக்கியங்களை நாம் நமக்கு சொந்தமாக்கி கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் வாழ அழைக்கப்பட்டோம். 5வது வசனத்திலே, நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. கிறிஸ்து இயேசு நம்மை ஏற்றுக்கொண்டது போல நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது என்பதை இந்த வேத பகுதியிலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். ஆகவே யாரையும் விட்டு விடாதபடி, அவர்களை அழித்து விடாதபடி, இயேசு கிறிஸ்துவில் இருந்த அந்த ஏக சிந்தை, ஏக அன்பு, இசைந்த ஆத்துமாக்களாய் நாம் வாழ அழைக்கப்பட்டோம். 2வது பகுதியாய், இயேசு கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. 7வது வசனம், ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வதற்கு மாதிரி, உதாரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டார். ஆகவே நாம் நம்மை சுற்றி இருக்கின்ற அனைத்து கிறிஸ்துவின் மக்களையும், கிறிஸ்துவை அறியாத மக்களையும் இப்படியாய் ஏற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டோம் என்பதிலே மிக கவனமாக இருப்போமாக. அதை 11வது வசனத்திலே உறுதி செய்கின்றார். மேலும் புறஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை புகழுங்கள் என்றும் சொல்லுகிறார். இதைத்தான் சங்கீதக்காரனும் சொல்லுகிறார். 117ஆம் சங்கீதம் 1வது வசனத்திலே, ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். அப்படி என்றால் புறஜாதியாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவரை துதிக்க வேண்டும், அவரை புகழ வேண்டும். அதற்காக நாம் மற்ற மக்களையும் இயேசு கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல ஏற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதிலே தெளிவாயிருப்போமாக. 13வது வசனத்திலே, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. நம்முடைய ஆண்டவர் நம்பிக்கையின் தேவன். ஆகவே நம்பிக்கையின் தேவன் நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிறவர். இதைத்தான் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இந்த சந்தோஷம், சமாதானம் ஆண்டவரிடமிருந்து நமக்கு கிடைக்கிறது. அவரே இவற்றை நமக்கு தருகிறவர் என்பதை அறிந்து கொண்டிருக்கின்றோம். 3வது பகுதியாக, புறஜாதியாருக்காக சுவிசேஷம் அறிவிப்பதற்கு பரிசுத்த பவுல் புறப்பட்டு சென்றார். அதைத்தான் 15ஆம் அதிகாரத்தின் 15வது வசனத்திலே, நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாயிருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படி இவைகளை நான் அதிக தைரியமாய் எழுதினேன். புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாய் பரிசுத்த பவுல் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டார். 17ஆம் வசனத்திலே, நான் தேவனுக்குரியவைகளை குறித்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு மேன்மை பாராட்ட எனக்குண்டு. இப்படி ஆண்டவருடைய பணியை புறஜாதிகள் மத்தியிலே செய்தபடியினாலே இயேசு கிறிஸ்துவை கொண்டு மேன்மை பாராட்ட இடமுண்டு. பவுலுக்கு மேன்மை பாராட்டுவதற்கு பல காரியங்கள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சிலுவையும் குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து அவர் மேன்மை பாராட்டவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே, உலகத்திலே அழிந்து போகின்ற எதை குறித்தும் மேன்மை பாராட்டாதபடி இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சிலுவையும் குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். பவுலப்போஸ்தலருடைய ஊழியத்தை குறித்து அநேக காரியங்களை வரிசைப்படுத்தி எழுதி வரும்போது 19வது வசனத்திலே, இப்படி எருசலேம் துவக்கி சுற்றிலும் இல்லிரிக்கம் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். இல்லிரிக்கம் தேசம் மிக தூரமான ஒரு பகுதி, ரோமாபுரிக்கு அடுத்த கட்டமாய் அந்த பகுதி வரைக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கின்றார். எங்கெல்லாம் அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் என்பது முழுமையாய் வேத பகுதியிலே எழுதப்படாவிட்டாலும்
ஆண்டவருடைய சுவிசேஷம் பல இடங்களிலே பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்பதிலே மிக மிக அவர் கவனமாயிருந்து செயல்பட்டதை நாம் கண்டுகொள்ள முடிகின்றது. அன்பானவர்களே, ஆண்டவரிடமிருந்து அனுக்கிரகத்தையும் கிருபையும் இரட்சிப்பையும் பரிசுத்த ஆவியையும் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்ட நாம் இன்றைக்கு கர்த்தருக்காக என்ன செய்திருக்கிறோம் என்பதை சிந்திப்போம். அடுத்த கட்டமாக என்ன செய்யவிருக்கிறோம் என்பதையும் சிந்திப்போம். ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை நாம் செய்வோமாக, அதற்காக பிரயாசப்படுவோமாக. தன்னுடைய ஊழியத்தின் தெளிவை 21வது வசனத்திலே கூறுகிறார். நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். மற்றவர்கள் ஏற்படுத்தின சபைகளின் மேலேயே நான் என் சபையை கட்டாதபடிக்கு நான் கிறிஸ்துவை பற்றி எங்கெல்லாம் மக்கள் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் மத்தியிலே சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த கட்டளையைத்தான் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுத்திருக்கிறார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து என்று ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். ஆகவே புறப்பட்டு போய் கர்த்தரை பற்றி அறியாத இடங்களிலே நாமாக முயன்று உழைத்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி சபைகளை நிறுவ வேண்டும் என்பதை இந்த வேத பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். மற்ற ஆவிக்குரிய சபை பிரிவுகளிலிருந்தும் ஆடுகளை திருடி சபையை நிறுவுவது உண்மையான சபை நிலைநாட்டுதல் அல்ல, கர்த்தருடைய ஊழியம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 24வது வசனத்திலே, தான் ஸ்பானியா தேசத்துக்கு பிரயாணம் பண்ணுகையில் ரோமாபுரிக்கு வந்து அவர்களை கண்டுகொள்ள வேண்டும் என்று தான் விருப்பம் கொண்டிருப்பதை அவர் தெளிவுபடுத்துகின்றார். ஆனால் இந்த விருப்பம் அவருக்கு நிறைவேறினதா என்று நமக்கு தெரியவில்லை. 25வது வசனத்திலே, பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நான் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமாயிருக்கிறேன் என்று தன்னுடைய பிரயாண பதிவுகளை இந்த இடத்திலே கொடுக்கின்றார். இப்படி அவர் எருசலேமுக்கு வந்திருக்கும் போது தான் அங்கு கைது செய்யப்பட்டார் என்பதை வரலாறு கூறுகிறது. எருசலேமில் தான் துன்புறுத்தின பரிசுத்தவான்களுக்காக அவர்கள் தரித்திரமாயிருந்த போது அவர்கள்